ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு வெல்கம் டு சேனல். நீங்கள் சூப்பரான பன் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது வாங்க எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஃபாஸ்ட்டாக. வாங்க இப்போ எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவுக்கு பன்னை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அந்த குவான்டிட்டி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து ஒரு 8 பன்னு அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த சைஸில். இந்த பன்னுக்கு மேலேயும் இந்த மாதிரி லைட்டாக வந்து நெய் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் அப்படியே திருப்பாமல் விட்டால் கருகி போயிடும். அதனால டக்குன்னு வந்து திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இந்த சைடும் கொஞ்சம் லைட்டாக டோஸ்ட் ஆகட்டும். 2 சைடும் டோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இது வெளில எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருகி போனாலும் அடியில் பிரச்சனை இல்லை. அதை மட்டும் விட்டுட்டு மற்ற பகுதியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது அளவுலாம் வந்து தேவையில்லை. சும்மா வந்து சர்க்கரை கரையிறதுக்காண்டி மட்டும்தான். அதே மாதிரி இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை. சர்க்கரை மட்டும் கரைஞ்சா போதும். இப்போ நல்லா வந்து இந்த சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து பன்னை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சர்க்கரை வந்து நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஓரளவுக்கு நல்லாவே கரைஞ்சிருச்சு. ஆனால் கொஞ்சம் லைட்டாக திக்காகட்டும். திக்கானதுக்கப்புறமா நம்ம வந்து பன்னை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கரைஞ்சி திக்காய் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பன்னை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பன்னை வந்து அப்படியே ஆட் பண்ணாமல் லைட்டாக பிச்சு போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி போட்டோடனே வந்து பன்னு வந்து எல்லா இதையும் உறிஞ்சிடும், சர்க்கரை பாகையும். அதுக்கப்புறம் ஏலக்காய் வந்து தட்டிட்டு போட்டுக்கலாம். 2 ஏலக்காய், இல்லாட்டி ஏலக்காய் பவுடர் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா எல்லாமே கலந்து சேர்ந்து வந்து நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த அளவுக்கு நம்ம இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து நிறையா ஆட் பண்ணணுன்னு இதுக்கு தேவையில்லை. கொஞ்சம் ஆட் பண்ணாலே போதும். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்ப நல்லா திக்காக வந்துடுச்சு திரண்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சட்டுன்னு நம்மளுடைய டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.